மேடம் மேடம், நீங்க எங்க ஊருக்கு போயிட்டியலா? எங்க வீட்டுக்கு போயிட்டியலா? என் அம்மாவையும் தம்பியும் பாத்துட்டியல? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஐயோ இரு இரு இரு, நீ பாட்டுக்கு இப்படி லைனா கேள்வி கேட்டுக்கிட்டே போனா நான் எப்படி பதில் சொல்றது? அப்படி இல்ல மேடம், அந்த பஞ்சாயத்தும் மலமாடும் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள நீங்க பாத்தியலா? அவங்க உங்களை மிரட்டினாங்களா? எல்லாரும் உங்களை துளசின்னு நம்பிட்டாங்களா? மேடம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல? நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுல? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, என்ன ஆச்சு? எந்த பிரச்சனையும் இல்ல? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல? துளசி, நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ மூச்சு விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? ஏதாவது கேப் விட்டாதானே நான் பதில் சொல்ல முடியும். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். எனக்கு ஒரே பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ரயில் வண்டியை எடுத்து முழங்கின மாதிரி நெஞ்சுக்குள்ள தடக்கு 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 தடக்குன்னு ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மேடம். துளசி, நீ பயப்படவோ கவலைப்படவோ வேண்டியது இல்ல. நான் சரியான நேரத்துக்கு உங்க ஊருக்கு வந்துட்டேன், உன் வீட்டுக்கும் வந்துட்டேன். உன் அம்மாவையும் தம்பியையும் பார்த்துட்டேன். அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சிறுவாபுரி முருகா, காப்பாத்திட்டயா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்தி பஞ்சாயத்தையும் அவர் பையனையும் இங்க இருந்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டேன். சரியா? அடியாத்தி, ஐயோ, அப்படியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப சந்தோஷமா? ஐயோ, சந்தோஷமானு கேக்குறியே? அப்படியே எனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மலை மாடு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டியே, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. அப்புறம் மேடம், என் அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிட்டா? இப்போ துளசி, நான் இங்க இருக்கேன், நீ எப்படிமா அவங்க கிட்ட பேசுவ? ஐயோ, ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி சரி,